Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. லகரமாய் சுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார். திமுகவுக்கு 6% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அது யாருக்கு போச்சு அப்படிங்கிற விவாதம் வெளியில கிளம்பியிருக்கு. அது நாத்தாக்காவுக்கா இல்லை பாஜகவுக்கா, அந்த ஓட்டு யாருலேருந்து ஸ்பிட் ஆயிருக்குங்கிறது ஒரு விவாதமாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீரலட்சுமி அவர்கள் ஒரு விஜய் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் சீமான் மேல விமர்சனமும் வச்சிருக்காரு. அது குறித்து பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த வாக்கு சதவீதத்திலிருந்து பார்த்துருவோம். அதிமுகவுக்கு 3% உயர்ந்திருக்கு, திமுகவுக்கு 6% இறங்கியிருக்கு. அதே நேரத்தில் நாம் தமிழருக்கு உயர்ந்திருக்கு, பாஜகவுக்கும் உயர்ந்திருக்கு. இந்த திமுகவுக்கு அந்த இறங்கின சதவீதம் யாருக்கு போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு விஷயம் சார், அது எந்த கட்சி, அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இந்த சரிவு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா 4 அணி போட்டி, மும்முனை அணிகள் போட்டி, நாம் தமிழரோடு சேர்த்தா 4 முனை போட்டி. இப்போ அதிமுக பெருவாரியான வாக்குகள் சரியும் நம்ம எதிர்பார்த்தோம். அது நடந்தது. அந்த வாக்கு சதவீதம் என்னதான் நீங்கள் புள்ளி விவரத்தோட எடப்பாடி அவர்கள் கணக்கு சொன்னாலும் 1% தான் கூடியிருக்கு, 1% கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டாலும், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் கணக்கு எடுத்துட்டால் தான் நம்ம இந்த கணக்கு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இது படிப்படியாக ஒரு சரிவு அதிமுக சந்திட்டு இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் முக்குளத்தோருக்கான வாக்குகள் அவங்களுக்கு இல்லை. அதுக்கு அடையாளமாக காணப்பட்ட சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த வாக்குகள் அவங்க பக்கம் திரும்பி இருக்கு. எடப்பாடி பக்கம் அந்த பக்கம் போகலன்றது தெளிவாக தெரியுது. அந்த வாக்குகள் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டால் 3வது அணி தான் அந்த வாக்குகளை வாங்கின மாதிரி தெரியுது எனக்கு நிச்சயமாக. ஏன் எப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஜக நின்ன தொகுதிகள் பெரும்பாலும் கேட்டால் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்கு வாங்கிடுறாங்க. தென் மாவட்டங்களுக்கு அவங்க கட்சியோட கிராஸ் ரூட்டே கிடையாது. அப்போது அவங்க யார் முன்னிலைப்படுத்தி வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்சி இணைச்சதுனால, டிடிவி இணைச்சதுனால அதுக்கு அந்த வாக்குகள் அவங்க பெறுறாங்க. அது குறிப்பிட்டு சாதிய எண்ணத்தோடு போடக்கூடிய வாக்குகள். சரிங்களா? அந்த வாக்குகள் பிஜேபி வாங்கியிருக்க தர வாய்ப்பு இருக்குது. எப்படி வாங்கன்னு கேட்டால், மாற்று வாக்குகள், அதாவது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றுன்ற அந்த சிந்தனை உள்ளவங்க கேட்டிங்கன்னா சீமான் பக்கம் திரும்பாத அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது என்னோட பார்வை. சரி, சீமான் அவர்களுக்கு எங்கேருந்து வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு யூகிக்கிறேன், ஒரு கணக்கு தான் வெளிப்படைன்னா, திமுக சரிஞ்ச வாக்குகள் பார்த்தீங்கன்னா சீமான் வாங்கிட்டாரு. சீமான் பரப்புரையில் அது காரணம் என்னன்னா, சீமான் பரப்புரையில் எடப்பாடியை டேமேஜ் பண்ணவே இல்லை, பொலிட்டிக்கலாக அடித்து பேசவே இல்லை. இவருடைய அரசியல் கேட்டால் ஒரு பக்கம் பிஜேபி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் திமுக. ஏன்னா சின்னம் பறிக்க சிலது ஆமாம். ஏன்னா இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் கேட்டால் சின்னம் பறிக்கப்பட்டதில் பொதுவாக பெரிய அளவில் அடிச்சிருக்க மாட்டார் பிஜேபியை. சின்னம் பறிக்கப்பட்ட விஷயம் காயப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் ஒரு அனுதாப பார்வை வந்துடுச்சு. தம்பிகள் எல்லாரும் நாம் என்ன தான் பிஜேபின்னு சொன்னாலும் தம்பிகள் எல்லாம்னு கேட்டால் இது ஆரியம் திராவிடமும் சேர்ந்து கூட்டு சதின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. நிர்கதியான ஒரு சூழ்நிலை சின்னம் பறிக்கப்பட்டதுனால. அப்போ எங்கிருந்தாவது ஒரு ஆதரவு வேணும்னும் போது பார்த்திங்கன்னா, விஜய் அந்த அந்த ஒரு சமிச்சையை காட்டினார். அது ஒரு ப்ளஸ் ஆச்சு. அதை இவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் அவரோட சமிச்சையை பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் கேட்டிங்கன்னா சீமான் அவர்களே நேரடியாக ரிசீவ் பண்ணிட்டாரு. சாட்டை துறைமுகர்கள் இன்னும் பல தம்பிகளுடைய சேனலில் கேட்டிங்கன்னா விஜய் சீமானுக்கு ஆதரவு, விஜய் சீமானுக்கு ஆதரவு. அப்போது விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான இளைஞர்கள் எனக்கு ஒரு புள்ளி விவரம் எடுத்து கொடுத்தார் ஒரு தம்பி. அவர் கேட்டால் 7% வாக்கு விஜய்க்கு திமுகவிலேயே இருக்குது. 7% வாக்குகள் இருக்குது. ஆனால் 7% வந்துடும் நான் நம்பவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் கேட்டிங்கன்னா 2லேருந்து ஒரு 3% வாக்கு நிச்சயமாக விஜய் அந்த காட்டின சமிக்ஞை மூலமாக விஜய்க்கு எல்லா கட்சியிலையும் வாக்குகள் இருக்குது. அதுதான் இப்போ ஸ்ட்ரென்த்தே. திமுகவில் பார்த்தீங்கன்னா 7% வாக்குகள் இருக்குன்றத ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஒரு தம்பி எடுத்து கொடுத்தாரு. எனக்கு பெருசாக அந்த புள்ளி வரத்த நம்பிக்கை. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏதோ ஒரு வாக்குகள் அங்கே இருக்குது. ஏன்னா காலமாக விஜய் திமுகவோட பிளட்னு சொல்ல முடியும் நம்ம.
காரணம் என்ன கேட்டால் அவங்க தந்தையார் எடுத்த படங்கள் எடுத்துங்க, பழைய படங்கள் எடுத்துங்க. பெரும்பாலும் ஒரு அதிமுக சாராமல் திமுகவை சார்ந்து இல்லைனாலும் கூட வந்து அவர் தந்தையாருடைய வழிகள் பார்த்தோன்னா அவருடைய வசனங்களில் பல படங்களில் வந்து கலைஞருடைய போட்டோவை காட்டிப்பார், அண்ணாவுடைய போட்டோவை காட்டிப்பார். நான் சொல்லக்கூடியது வந்து சட்டம் ஒரு இருட்டறைக்கு பிறகு, சட்டம் ஒரு இருட்டறையே வந்து அண்ணா சொன்ன வார்த்தை தான். ஸோ அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்களை எங்கேயுமே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்க மாட்டார். அப்படி தான் வரும். அப்படிங்கும்போது என்ன பெரும்பாலும் வந்து இளைஞர்கள் வந்து விஜயோட நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து திமுகவில் இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக வந்து இன்னொரு காரணம் நான் சொல்கிறேன். திமுக வந்து ஒரு காலத்தில் முதலியார் கட்சின்னு பேர் எடுத்த கட்சி. ஆமாம், ஒரு அண்ணா இருக்கும்போது முதலியார் பெரும்பாலும் முதலியார் பெல்ட் அங்கே முதலியார்கள் வந்து நிறைய பெரும்பாலும் இன்று வரைக்கும் சில பேர் வந்து அண்ணா கட்சியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சில முதலியார். கூட எல்லாருக்கும் தெரியும் முதலியார் வந்து பெல்ட் அதிகம், முதலியார் கட்சின்னே வந்து அது ஒரு காலத்துல சொன்னாங்க. ஏன்னா பெரும்பாலும் முதலியார்கள் அன்பழகன் உட்பட பல பேர் இருந்தாங்க. எனக்கு சாதியை பத்தி பேசுறது பெரிய எனக்கு ஆர்வம் கிடையாது. இருந்தாலும் வந்து சில திறனாய்வாளர்கள்லாம் பேசுறாங்க இல்லையா, அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கும் கூட ஒரு கணக்கு அங்க முதலியார்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கட்சின்னு கேட்டேன். இப்போ இந்த இடத்துல விஜய் யாருன்னா நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் நீங்கள் வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து பல பேர் இப்போ ஒரு பைத்தியம் கூட சொல்லிட்டு இருக்கிறான், ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய். ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறுபான்மையினர் ஒரு மைனாரிட்டி பீப்புளாக அவனை தள்ளிடணும், விஜய் தள்ளி விட்டுடலாம், ஒரு மைனாரிட்டின்னு ஒரு முத்திரை கொடுத்து அவனை தள்ளி விட்டுடலாம். சரி, மத ரீதியாக நீங்கள் வந்து விஜய் வந்து ஜோசப், ஆனால் ஆதாரப்பூர்வமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் வைஸாக செக் பண்ணலாம். விஜய் என்ன கம்யூனிட்டி அதை இப்போ நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி பீப்புள், ஒரு கிறிஸ்டியன் பீப்புள் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி முத்திரை குத்தி அப்படி உபாரமாக உதிட்டுனா இந்து பெரும்பான்மையினரோட வாக்குகள் வந்து இப்படி அறுவடை பண்ணிடலாம், விஜய் பக்கம் போகாது. ஒரு குறுகிய வட்டத்தில் விஜய் தள்ளிதான்னு சொன்னாங்க. விஜய் யார், அவங்க தந்தை யார், அவர் கம்யூனிட்டி என்ன, தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம். அதை வந்து இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா இது பொதுவாகவே இந்த வெள்ளாளர்களுக்கு பொதுவாக வெள்ளாளர் உள்ளடக்கிய அவங்க கம்யூனிட்டி இருக்குது. முதலியார்ன்ற ஒரு பட்டப்பேர் இருக்குது. முதலியார்னு தனியாக ஒரு கம்யூனிட்டி கிடையாது, ஆனால் முதலியார்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பெயர் தான் அது. ஆனால் அதில் வந்து பல வெள்ளாளர் இருப்பாங்க, துளுவ வெள்ளாளர் இருப்பாங்க, ஏன் செங்குந்தரை கூட முதலியார்னு தான் சொல்லுவாங்க, அகமுடையார்னு சொல்லி ஒரு பகுதியில் வேலூர் பக்கத்தில் சொல்லுவாங்க, இந்த பக்கம் தெற்கு பக்கம் இருக்கிறது முதல் அகமுடையார், இந்த சைடில் ஒரு அகமுடையார் சொல்லுவாங்க வேலூர் சைடில். இவங்களெல்லாம் வந்து ஒரு முதலியார் பட்டம். அங்கே வந்து ஷோபா அவர்களும் சரி, எஸ்எஸ்சி அவர்களும் சரி, அவங்க முதலியார் கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஆனால் வெள்ளாளர். யார்? எஸ்எஸ்சி. ஸோ அவங்க தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் கம்யூனிட்டி தான். ரெண்டு பேருக்கும் வேறு கம்யூனிட்டி கிடையாது, ஒரே கம்யூனிட்டி தான். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா முதலியார் கம்யூனிட்டி. இங்கே வந்து திமுக வந்து முதலியார் கட்சி. பெரிய பாதிப்பு வந்து திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயால் இருக்குது. அதனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட்டு தான் கேட்டால் இப்போ இந்த இடத்துல இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் சீமான் கிட்ட, சீமான் அவர்கிட்ட இருக்கிறது 3 வகையான தம்பிகள் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இது வெறி கொண்ட தம்பிகள், சீமானுக்காக என்ன வேணால் செய்வோம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய, கட்டமைப்பை நேசிக்கக்கூடிய, தமிழ் தேசிய ஆட்சியை நேசிக்கக்கூடிய ஒரு தம்பிகள். மூன்றாவதாக இருக்கிற தம்பிகள் கேட்டால் ஒரு மாற்று அரசியல் வந்து சீமான் தருவார்னு சொல்லி நம்பக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து கேட்டால் மாற்று அரசியல்னு ஒன்றும்போது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட கட்சிக்கு எதிராக ஒரு மாற்று அரசியல் கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு முட்டுக்கட்டையை போட்டவர் கமலஹாசன். அவர் வந்து வந்தார், அவர் ஒரு அலையை அடித்தார், மாற்று வாக்குகள்ன்றது அப்படி போயிடுச்சு. இந்த முறை அண்ணாமலை வந்தார், ஒரு 3ஆவதாக ஒரு அணியை கட்டினார். அந்த மாற்று வாக்குகள், அதாவது திராவிட இயக்கங்கள் மாற்று வாக்குகள்ன்ற அந்த மாற்று அரசியல் தேடக்கூடிய அந்த வாக்குகள் வந்து அண்ணாமலை பக்கம் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் சீமான் கிட்ட சீமானுடைய தம்பிகள், நான் வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தம்பிகள், இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் கேட்டால் 5% 6% வந்து விஜய் அவருடைய அந்த சமிக்ஞை கேட்டால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக 3ஆவது அணிக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிமுக தான் அதிகமான பிரச்சாரங்களை நீங்கள் நோக்கி பார்க்கணும். திமுகவை காட்டிலும் ஏனோ தெரியல, நல்லா உற்று நோக்கி பாருங்கள். கடந்த ஒரு 10 நாள் தேர்தலுக்கு முன்னாடி 10 நாளாக வந்து கேட்டால் என்ன சமரசமோ என்ன விஷயமோ இல்லை என்ன யாருக்கிட்ட யார் சமரசத்தில் அண்ணாமலை வந்து திமுகவை தாக்கி பேசுறதை விட்டுட்டார்.
இங்கே எடுத்து பாருங்கள், ஆதாரத்தோட சொல்கிறேன். முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய பிஜேபியோட 3வது அணி பிரச்சாரம் கேட்டால் வந்து முழுக்க முழுக்க அதிமுக நோக்கி தான் இருந்துச்சு. அப்போது இங்கே வந்து இந்த இடத்துல 3வது அணி வந்து மாற்று அரசியல் எதிர்நோக்கக்கூடியவங்க, தேடக்கூடியவங்க வாக்குகளை வந்து 3வது அணி வாங்கிடுச்சு. அது இல்லாமல் முக்குழுத்தோர் வாக்குகள் வாங்கிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் சமிக்கையால் வரப்பட்ட அந்த 2% வாக்குகள் சேர்ந்தனால தான் 8%ஓட நின்றுடுச்சு நாம் தமிழர். ஏன்னா இந்த அண்ணாமலை 3வது அணி கட்டலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சீமான் அவர்களுக்கு 15% வந்துருக்கும். அதிமுக வந்து அந்த மாற்ற இந்த வாக்கு சரிகிற வாக்குகளை வந்து இவர் வாங்கியிருப்பார், சீமான் வாங்கியிருப்பார். 13% ஆகிடும் கண்டிப்பாக. ஆனால் அதை தடுத்து நிறுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தேவையில்லாமல் குப்பையில் போட்ட மாதிரி போயிடுச்சு. அந்த வாக்குகள் யாருக்கும் பயனடைக்கவே இல்லை. கூட்டணி வச்சுருந்தாலும் ஒரு 10 சீட்டு எம்பி வந்திருக்கும், அங்கே வந்து மோடிக்காவது உதவி இருக்கும். அண்ணாமலையோட குருட்டு கணக்கால் அது வீணாக போச்சு. நாம் தமிழருக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு 4% வந்திருக்கும், அதுவும் கெட்டுச்சு. 4 5 வந்திருக்கும். ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கேட்டிங்கன்னா திமுகலேருந்து சரிந்த அந்த பர்சன்டேஜ் வந்து 2லேருந்து நான் அதிகமாக சொல்லவே இல்லை, 2லேருந்து ஒரு 3% வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அது எதுக்காகன்னா அதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். இதுதான் காரணமாக இருக்கும். நான் வந்து சாதிய குத்தணும்னு விரும்பலை, இது ஒரு கணக்கு. இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் சார். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, விஜய் அவர்களால் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிற வாக்குகள் வந்து சீமான் பக்கம் போயிடுச்சு. ஒருவேளை வந்து அந்த சமூக வாக்குகள், முதலியார் சமூக வாக்குகள் வந்து ஒரு வேளை வந்து ஏன் வந்து சீமானுக்கு போகிறோம்னா, ஏற்கனவே ஈரோடு பரப்புரை பிரச்சாரத்தில் வந்து முதலில் வந்தவர்கள் முதலியார்னு சொல்லிட்டு முதலியார் சமூகத்தை வந்து கொஞ்சம் பெருமையாக பேசினவர் சீமான். ஸோ அதனால் ஒரு என்னுடைய கணக்கு முதலியார் வாக்குகளும் சீமானுக்கு சீமானுக்கு வந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டால் திமுகவில் இருக்கிற அந்த முதலியார் வாக்குகள் குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வந்து சீமான் பக்கம் மடைமாற்றம் ஆகிறதுக்கு விஜயும் ஒரு காரணம். விஜய் ஒரு சமிக்கை கொடுத்ததுனால அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு போயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. இப்போ இன்னைக்கு வீரலட்சுமி அவர்கள் வந்து விஜய் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, சீமானையும் பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க. வீரலட்சுமி எவ்வளவு சீரியஸா பேசுறோம்? இல்ல சீரியஸா பேசுறோம். ஆனா இது ஒரு அரசியல் கணக்கு தானே சார். இப்போ வந்து ஒருத்தருக்கு மேல அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒருத்தர் அரசியல் கட்சி விஷயங்களை ஆரம்பிச்சோடனே இப்போ விஜயலட்சுமியை வந்து சீமானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, பேச வைக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ வீரலட்சுமி அது மாதிரி சீமானுக்கு எதிராக பேச வைக்கிறது. விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுமே வந்து வீரலட்சுமியை முதல்ல போய் முந்திக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வீரலட்சுமி ஏன் கணக்கு போடுறோம்னா அவங்க திமுகவோட தொடர்புடுவாங்க, திமுக ஆட்களோட தொடர்பு இருக்கனால இந்த கணக்கு வருது. திமுக வீழ்த்துறதுக்காக விஜய் இப்போ வீரலட்சுமி இப்போ அனுப்பியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். முதல்ல இதை வந்து நான் முற்றிலுமாக யார் செய்தாலும் இதை நான் வெறுக்கிறேன், அடியோடு வெறுக்கிறேன். யாருக்கு எதிராக செய்தாலும் இது கடந்த காலத்தில் எல்லாருக்கும் எதிராக செய்யப்பட்டது தான். இந்த பெண்கள் வந்து இந்த பாலியல் ரீதியாக புகார் கொடுக்கறது, அல்லதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வீழ்த்தணும், இல்லை அந்த அரசியல் கட்சி தலைவரை வீழ்த்தணுன்றதுக்காக பாலியல் புகார் கொடுக்கறது ஒன்று. அதுக்கப்புறம் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சவுக்கு சங்கர் விவகாரத்துலேயும் அவங்க சவுக்கு சங்கர் விவகாரத்திலும் வந்து அங்கே வேற கேரக்டர் டேமேஜ் ஆகுது. அங்கே முதலில் வீரலட்சுமி ஆமாம், அதே நான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இந்த அம்மா இருக்கிறாங்கன்றது ஒன்று. இதே வந்து சவுக்கு சங்கர் வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணாரு உதயநிதி உங்களுக்கு தெரியும். ஆமாம், குறிப்பிட்டு உதயநிதி பேரை சொல்லி ஒரு நடிகை பேரை சொல்லி டேமேஜ் பண்ணார். தேர்தல் நேரத்தில் நல்லா கவனிக்கணும். தேர்தல் எதுக்குன்னா இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து நாசம் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் அது. இப்போ அந்த நேரத்துலையும் இந்த அம்மா வந்து கேட்டினா இப்படி ஒரு எதிர் சவாலை விட்டு இது பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த சீமானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கடந்து வந்த பாதையை பார்க்கணும். ஏற்கனவே இவங்க சினிமாவில் வந்து விஜய் 30 வருஷம் விஜய்கிட்ட ஒரு தகவல் சொன்னாங்க. நான் இது மாதிரியான விஷயங்கள் இந்த பயில்வான்றாங்க. நான் சொன்னேன் த்ரீஷாவும் அவங்களும் லிப்லாக் கொடுத்ததுனால குடும்பமே பிரிஞ்சிடுச்சு, குடும்பமே இல்லை அப்படின்னு ஒரு கதையை எடுத்து விட்டாங்க. இன்றைக்கும் அவங்க குடும்பம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஒரு இடத்துல படிக்கிறாங்க, ஒரு இடத்துல வேலை நிமித்தமாக இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் தான் இருக்கிறாங்க. ஆனால் த்ரீஷாவை வந்து லிப்லாக் கொடுத்ததுனால குடும்பமே கெட்டு போச்சு, குடும்பமே பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து சங்கீதா அவருக்கு தெரியாதா, இவர் நடிகருக்கு தெரியாதா, அது நடிப்புன்னு தெரியாதா? இந்த புரிதல் கூட இல்லாமல் வந்து ஒரு 30 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, 25 வருஷம் வாழ்ந்துருப்பாங்களா? முட்டாள்தனமாக பேசக்கூடாது. ரெண்டாவது கேட்டால் கேரக்டர் வைஸ் வந்து 30 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த பத்திரிகை வந்து முகத்தை கிண்டல் பண்ணி கேலி பண்ணிச்சோ அதே பத்திரிகை வந்து அவருடைய அட்டை படத்தில் ஒரு படத்தை போட்டு படிப்படியாக முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. யார் முன்னேற்றமும் யாரை இது மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் வந்து ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ நான் கேட்குற 40 சீட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டாங்க. சவுக்கு சங்கர் எவ்வளோ பேச்சு
எவ்வளோ பேச்சு, எல்லாம் பேச்சாக போச்சு, எல்லாமே பேச்சாக போச்சு. இன்றைக்கி எவ்வளோ தகவல் வருது நமக்கு. உடம்பு முழுவதும் அழுக்க வச்சுக்கிட்டு வந்து சவுக்கு சங்கர் பேசுகிறதுக்கும் இந்த பெண் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? சீமானை நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறதுல வந்து சீமான் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு மிருகம் சார். நீங்கள் சீமானை நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து இவங்க எடை போட்டு தான் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. சீமான் சந்திக்காத அவமானமா அசிங்கமா சார்? விஜயலட்சுமி இல்லை, இதுக்கு வீரலட்சுமி வந்து விஜய் சீமான் 2 பேரையும் டார்கெட் பண்ணுறாங்க. இது ஒரு சீப், நான் பார்க்கறது எல்லாரும் சொல்கிறாங்களா ஒரு சீப் பப்ளிசிட்டி. இப்போ வந்து இவங்க எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணினா கூட சொல்லலாம், ஏதோ ஒரு பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை என்னன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அந்த பெண் முதல்ல சொன்னதே கமலஹாசன் தான். சுசித்ரான்ற பெண் முதல்ல பாதிக்கப்பட்ட பெண், மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண். அவங்க சொன்ன வார்த்தையே என்னென்னா கமலஹாசன் கொக்கைனில் வந்து வெள்ளி தாமரத்தில் கொக்கைன் கொண்டு வந்தார். அந்த பார்ட்டியில் எல்லாரும் கலந்துட்டாங்க. எல்லாரும் தான் கலந்துட்டுருப்பாங்க பார்ட்டியில் அத்தனை பேர் நடவடிக்கை எடுத்துட முடியுமா? காவல்துறை ஒரு புகார் கொடுத்தாலும் ஒரு போராட்டம் பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கணும் சார். இந்த போராட்டத்துக்குலாம் எப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக வந்து ஒரு அறப்போராட்டத்துக்கு அவ்வளோ ஈஸியாக அனுமதி கிடைக்காது. என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு நடிகை பேசுனதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் எடுத்துமே நீங்கள் கொடுங்க, அந்த புகாரை விசாரணை பண்ணுறாங்க. இல்லை அந்த விசாரணையில் உண்மை இல்லைன்னா அது அப்படியே போயிடும், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ண போகிறாங்க, உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம், ஆதாரம்லாம் க்ளோஸ் பண்ணுவோம், அவ்வளோதானே. இதுக்கு ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி. இதுக்கு வந்து ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டால் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும், வந்து விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும். சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலிக்கொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலி கிடையாது, அது பூனைன்னு சிரிப்பாங்க சார். கேட்குறவங்க சிரிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நான் தன்னுடைய இயல்பை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிறது, அல்லதுன்னு கேட்டால் நான் தனக்குள்ள ஒரு பேரை வந்து ஒரு பிம்பத்தை வந்து கெடுத்துக்கிறது தான். காமெடியெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல வந்து இப்படியான ஒரு நேர்மையான அரசியலுக்கு வாங்கன்ற நான் நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள். விஜயோட கொள்கை சரியில்லை அதை சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு என்ன சொன்னார் கேள்வி கேளுங்க, அவர் சொல்லுவார். அது ஆரோக்கியமான விமர்சனம் சார். இவ கேட்குறாங்க கொள்கை என்ன சொல்லு, கோட்பாடு என்ன சொல்லு, தத்துவம் என்ன சொல்லு, அரசியல் எதிரி என்ன சொல்லு, எல்லாம் சொல்ல போகிறாரு. கொள்கை என்ன, கொள்கை கோட்பாடு தத்துவம் இதெல்லாம் வந்து அவர் சொல்லணும், நாம் சொல்ல முடியாது. நாம் புரிஞ்சுக்கிறது என்ன, அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தத்துவத்தை சொல்லுனாங்க. அவர் தத்துவம் தான் என்ன சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார், தத்துவம் சொல்கிறாரு. கொள்கை என்னன்னா எதாவது சொல்ல போகிறாரு. என்ன சொல்ல போகிறாரு வந்து ஊழலற்ற நிர்வாகம்னு சொல்ல போகிறாரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு நம்மளும் சொல்லிடுறோம். கோட்பாடு என்னன்னு கேட்டால் என்ன சொன்னார், பசித்த வயிற்றுக்கு உணவு, அதான் கோட்பாடு. இதை தாண்டி என்ன இருக்கு, அரசியல் எதிரின்னு கேட்டால் நீங்கள் யாரும் எதிரி நினைக்கிறீங்களோ அவங்க தான் விஜயோட அரசியல் எதிரி. சீமானும் கிட்டத்தட்ட அப்படி தானே. சீமானை வந்து யார் வந்து சீமான் வந்து அரசியல் எதிரின்னு சொன்னார்? நீங்களே அவர் எடுத்து வச்ச அந்த என்ன சொல்ல கேட்டால் அந்த கொள்கைப்படி நீங்களே முரண்பட்டீங்க. நீங்களே திராவிட இயக்கங்கள் முரண்பட்டுச்சு, அவர் எடுத்தது தமிழ் தேசியம், நீங்கள் முரண்படுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எதிரி ஆகிட்டீங்க. அது திமுக வரட்டும் அதிமுக திராவிட கட்சிகள் எதிரி ஆகிட்டாங்க. அதே தான் வந்து விஜய்க்கும். அவர் என்ன கொள்கை எடுத்து வைக்க போகிறாரோ அன்னைக்கு நீங்கள் வந்து நான் கேட்டால் அதுக்கு மாற்று கொள்கையை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எதிரி, அவ்வளோதான். இவர் அவர் டிக்ளேர் பண்ணணும் தனியாக இவர் எனக்கு அரசியல் எதிரி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து எல்லாரையுமே நட்பு பாராட்டுறார். இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நட்பு பாராட்டுறார். நட்பு பாராட்டுனா ஏன் சார் 40 எம்பிக்கு வந்து அவர் வந்து சொல்லணும்? நேரடியாக உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, அந்த வாழ்த்தை நீங்கள் ரிசீவ் பண்ணல. அப்போ அடுத்த கட்டம் எதுக்காக நம்ம வாழ்த்து சொல்ல, பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்து நீங்கள் ரிசீவ் பண்ணி நன்றி சொன்னாக்கா அது ஒரு மரியாதை. அடுத்த கட்டமாக அவர் உங்களுக்கு வாழ்த்து, அவ்வளோதான். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணல, அடுத்த நன்றி அவர் சொல்ல, நேரடியாக சொல்ல இருக்கிற எம்பிகள் வெற்றி பெற்ற எம்பிகளுக்கு சொல்கிறார். அதுவே பெரிய பெருந்தன்மை தானே. திமுக தானே தலைமை, அவர் பெருந்தன்மையாக வந்து அவர் வாழ்த்து சொல்கிறாரு. நீங்கள் வாழ்த்து வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா எப்படி? இது வந்து என்ன கேட்டால் வந்து ஒரே விஷயம் சொல்கிறேன், யாருமே சொல்கிறேன், எந்த கட்சியும் எந்த அரசியல் கட்சி தலைவரையும் பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுறது, ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் யூஸ் பண்ணார், நீங்கள் இதை பண்ணார் அதை பண்ணார், ஒரு நடிகை பேசுறதை வச்சு நீங்கள் பண்ணால் எவ்வளோ நடக்கும்? அடுத்தடுத்த காலம் இருக்குல்ல, இன்னையோட போகிற விஷயமா இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாதுன்ற திமுக அரசு இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம மேம்பட்ட அரசியல் போகணும் சார். நம்ம அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃப். இல்லைன்னா கண்ட கழுதையும் வந்துட்டு கேட்டால் லெட்டர் பேட் வச்சிருக்க கட்சியெல்லாம் கழுதெல்லாம் வந்து என்ன செய்யணும், ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இறங்கிடும். எல்லாருக்கும் உண்டு தானே இது. நாளைக்கு ஆட்சி மாறினா எல்லாருக்கும் தானே உண்டு. இது என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்ற நான் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அணுகுங்க. இது வந்து நான் கேட்டேன்னா ஒரு சீப் பப்ளிசிட்டி. ஏதாவது நீங்கள் சீமானோட ஒப்பிட முடியுமா சார்? வீரலட்சுமி எங்க சீமானுங்க ஒரு காமெடியாக இல்லை, புலி கொடி, அது பூனை கொடி, அந்த கொடி இந்த கொடி.
இங்கே சின்னமே போயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு 8% மிருகம் மாதிரி நிற்கிறாருல்ல. சொல்லுங்க, கொச்சப்படுத்துறதா இருக்கக்கூடாதுன்ற நான். விஜய் அவர்கள் கடந்த 30 வருஷம் அனுபவிக்காதா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கும், சினிமாவில் எவ்வளோ முன்னேறி வர்றது எவ்வளோ கஷ்டம். நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் கூட சூப்பர் ஸ்டார் யாருன்ற பிரச்சனை வந்து தானே இருக்குது. அப்போ சொல்லியா காக்காவோ கழுகுன்னு சொல்லிட்டு, காக்காவை விஜய் யார் கழுகு யார் காக்கா? விஜய் தானே காக்கான்னு சொன்னாங்க. அவர் எதனா அசிங்கப்பட்டான், ஐயோ அவமானப்பட்டு மூளையில் போய் உட்காந்து திரும்பி அழுதுந்தாரா என்ன சூப்பர் ஸ்டார் என்ன காக்கான்னு சொல்லிட்டாருன்னு பதில் கொடுத்தாருல. பெருந்தன்மை வேணும் சார். பெருந்தன்மை கீழ்த்தரமாக இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடிலாம் வந்து யார் இருக்கிறாங்கன்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அது காலப்போக்கில் தெரிஞ்சிடும், மக்களுக்கே தெரியும். இப்படி தான் தட்டி 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 அம்மாவாக்கிட்டீங்க ஒரு நடிகையை. சாகும்போது தமிழ்நாட்டின் அம்மா இப்படி தான் பண்ணுவீங்க நீங்கள். இப்போ அப்படியே செதுக்குறீங்க சீமான். அப்படியே இப்படி கொஞ்சம் செதுக்கி அப்படி செதுக்கி இப்படி செதுக்கி எவ்வளோ அவமானம் சார். சீமான் சந்திக்காத அவமானமா தமிழ்நாடு அரசியலில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலலிதாவுக்கு பிறகு மிகப்பெரிய அவமானம்னா அது சீமானுக்கு தான். எவ்வளோ வார்த்தைகள், ஒரு பொம்பளைய 15 வருஷமாக வச்சு எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அசிங்கமாக. வேற யாராவதுன்னா செத்துட்டு இருப்பானுங்க நேரம். ஏன்னா அவ்வளோ அவனுக்கு ஒரு வார்த்தை எவ்வளோ பேர் அம்மாவை ஒப்பிட்டு வந்து சொன்ன அந்த வார்த்தை மாறுமா? எவ்வளோ பேர் இந்த உலகமே பார்க்குது இல்லை. அப்போ எதுனா ஆகிட்டாரு. அதுக்கே ஒன்றும் ஆகலைன்னா அப்புறம் இந்த வீரலட்சுமி என்ன சார் ஒரு லெட்டர் பேர் கட்சி அவ்வளோதான். இது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை வந்து பெண்களை வைத்து கொச்சைப்படுது, பெண்களை வைத்து கேவலப்படுத்தி பேசுறதுன்றது வந்து மாறும். இந்த கல்ச்சர் இந்த அரசியல் கல்ச்சர் மாறினா தான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்றேன். எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி சார்.